விவோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது அக்டோபர் 23 அப்போ ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா விவோ Y200. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை நம்ம ஏன் வாங்கக்கூடாதுன்னு பற்றி பேச போகிறேன். இந்த ஃபோனோட டிசைன், கேமரா அந்த மாதிரிலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ராசரில் ரொம்ப சொதப்பிட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காவது ப்ராசர் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க வந்து ரொம்ப கம்மியான ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதே ப்ராசர் தான் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் ஃபோன்லேயே இருக்குது. அந்த ப்ராசர் எடுத்துகிட்டு வந்து 20,000 ரூபாய்க்கு மேலே இருக்க ஃபோனில் வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அது ஏன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை, நான் அதான் வாங்கினா அது உங்கள் இஷ்டம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை டிஸ்பிளே பார்க்கலாம். விவோ Y200 டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. ஆனால் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக 800 nits தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளே 20,000 ரூபாய்க்கு மேலே ஒர்த் இல்லை. நீங்கள் கேட்கல அதான் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களே, அப்படியே இந்த டிஸ்பிளே ஒர்த் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இந்த ஃபோனில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 nits தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிரைட்னஸ் அந்தளவுக்கு இருக்காது. இதே ப்ரைஸ் இருக்க விவோ T2 Pro 5G வந்து பார்த்தீங்கன்னா 1300 nits கொடுத்துருக்காங்க. நீங்களே யோசிச்சுக்கோங்க, 800 எங்கே இருக்குது, 1300 எங்கே இருக்குன்னு. இது மட்டும் இல்லை, மற்ற ஃபோனெல்லாம் இந்த ரேஞ்சுக்கு கேர்வ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே ஒர்த் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர். விவோ Y200 வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 4 Gen 1 ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு தான் ஒர்த்து. அதுக்கு மேலே ஒர்த்தே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா Redmi 12 5G இல்லைனா Poco M6 Pro 5G இந்த ரெண்டு ஃபோன்லையும் 11 to 15K ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்க 4 Gen 2 கொடுத்துருந்தா கூட ஓகே. இவங்க வெறும் 4 Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 100%க்கு உங்களுக்கு ஒரு 50% கூட வேல்யூ ஃபார் மணி இல்லை. இதே ப்ரைஸ் இருக்க மற்ற ஃபோனில் பார்த்தீங்கன்னா Dimensity 7200 கொடுக்குறாங்க. அது இந்த ப்ராசரோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுவும் சேம் விவோ பிராண்ட் தான். 11,000 ரூபாய் ப்ராசர் எடுத்துகிட்டு வந்து 22,000 ரூபாய் ஃபோனில் போட்டால் யாராவது வாங்குவாங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. அதுவே ஆஃப்லைன் ஷாப்ஸில் நிறைய பேர் வாங்குவாங்க. இந்த 4 Gen 1 ப்ராசரி 8+ Gen 1 அளவுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் நம்பி வாங்கினா நம்ம தான் பெரிய முட்டாள். ஸோ அதனால ப்ராசர் கண்டிப்பாக ஒர்த் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. விவோ Y200 வந்து பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் வாய்ஸோட 2 மெகாபிக்சல் டெப்த்து. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இல்லை. 20K குள்ளனா ஓகே, ஆனால் 20K மேலே இந்த கேமரா ஒர்த் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. விவோ Y200 வந்து பார்த்தீங்கன்னா 4800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா 44 வாட் இருக்கு. ஸோ பேட்டரி பேக்கப், சார்ஜிங் ஸ்பீட் எல்லாமே ஓகேவா இருக்கும். இதுவும் இந்த பட்ஜெட்டுக்கான ஒர்த் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வெறும் 44 வாட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சில் எல்லாம் 80 வாட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து 44 வாட் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆனால் பேட்டரி ஃபாஸ்ட்டாக போயிடும் அந்த மாதிரி. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. இதெல்லாம் கடைக்காரங்க உங்களை சொல்லி ஏமாத்துறது. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.